இன்றைய ஜாதகத்திற்கு பலன் எடுத்தவர்கள் வரிசையாக ஹேண்ட் ரைஸ் செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவராக நாம் பலன் கொடுக்கலாம். வணக்கம் சார், வெங்கடேஷ் சார். நீங்க நம்ம ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார். இந்த ஜாதகத்துக்கு நீங்க பலன் முதல்ல ஆரம்பிச்சிருங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அனைத்து குருமார்களையும் நம்ம குருமார் ஐயா வேதவர்களை வணங்கி என்னுடைய இந்த பலனை சொல்றாங்க ஐயா. இது 31/3/1980 பிறந்த ஒரு ஆண் ஜாதகம், கடகலக்கணம், கன்னிராசி, வயசு இப்போ 45 வயசு ஆகுதுங்க ஐயா. இவரை பொறுத்த வரைக்கும் படிப்பு வேலை என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். 2/3/2007 என்னன்னு சொல்லி கேட்டிருக்கு. செப்டம்பர் 2008 என்னன்னு கேட்டிருக்கீங்க ஐயா. என்னோட பலன் என்னன்னா, இவர் இந்த ராசி இந்த லக்னத்தை பொறுத்தவரை லக்னாதிபதி சந்திரன் லக்னத்துக்கு 3ல் எந்த விதமான அசுபகிரகங்களுடைய பார்வையில் இல்லாம பௌர்ணமி சந்திரா, சுக்லபட்ச பௌர்ணமி, முழுமையான பௌர்ணமி சந்திரனா இருக்காருங்க ஐயா. அதனால லக்னம், அதே மாதிரி லக்னத்தை எந்த கிரகங்களும் பார்க்கல. லக்னம் லக்னாதிபதி 2 வலுவா இருக்கிறதே ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த ஜாதகருக்கு அவருடைய அனைத்து சுகபோகங்களும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஜாதகர் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். ரெண்டாவது படிப்பு என்ன அப்படின்னு மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஐயா, இவருக்கு பிஇ படிச்சிருக்கலாம், ஐடி சம்பந்தப்பட்டு படிச்சிருக்கலாம். அதே சமயத்தில் அரசு வேலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா சிம்மம் இவரு நம்ம சூரியன் சுபத்துவமா இருக்கிற பௌர்ணமி சந்திரனுடைய முழு பார்வையில் லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காருங்க ஐயா. நட்பு வீட்டுதான் இருக்கா. சோ அந்த இடத்துல இருந்தால சூரியன் வலுவா இருக்கிறதுனால அரசு வேலைக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கலாம். இவர் பிஇ படிச்சிருக்காங்க, ஐடி ஃபீல்டுல ஒர்க் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கூட அமைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஐயா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இவருக்கு லக்னாதிபதி சந்திரன் அம்சகடத்தில் உச்சமா இருக்கிறது ஒரு வகையில் ரொம்ப நல்ல விஷயம். சோ லக்னாதிபதி கெடுலங்கிறத கண்டிப்பா இந்த இடத்துல ஜாதகத்துல பார்த்திருக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த லக்னத்தை பொறுத்தவரை 2ஆம் இடத்துல செவ்வாய், குரு, ராகு, சனி 4 கிரகங்கள் இருக்குங்க ஐயா. இல்ல செவ்வாய், குரு, ராகு 3 கிரகங்களும் கிட்டத்தட்ட ராகுவோட கிரகணமா இருக்குது. அதை நம்ம கவனிக்க வேண்டியது அம்சமா இருக்கு. சோ அது ஒண்ணு. சனி 22 டிகிரி கிட்டத்தட்ட 22 டிகிரி 2ஆம் இடத்தை தாண்டி 3ஆம் இடத்துக்கு நெருங்கி கிட்டத்தட்ட போயிட்டு இருக்காரு அப்படிங்கறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணுங்க ஐயா. ரெண்டாவதாக இவருக்கு 2/3/2007 என்னன்னு கேட்டிருந்தாங்க. 2/3/2007 ராகு திசையில் சுக்கிரன், அந்த ராகு திசை சுக்கிர புத்தியில ராகு அந்தரம் போயிட்டு இருக்குங்க. சோ 2ஆம் இடமும் 11ஆம் இடம், சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்காரு, ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த இடத்துல ராகு சூரியனை போல செயல்படணும். சோ குடும்பத்தை அமைத்து கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையை இடத்துல இருக்கு. அதனால அதே சமயத்தில் சுக்கிரன் தொடர்பு கொள்றதுனால இவருக்கு அந்த சமயத்தில் திருமணம் நடந்ததற்கான வாய்ப்பு இருக்குங்க ஐயா. அடுத்தது செப்டம்பர் 2008 நினைச்சுன்னு கேட்டிருக்கிறாங்க. செப்டம்பர் 2008 ராகு திசையில் சுக்கிர புத்தியில் கேது அந்த நடந்திருக்குங்க ஐயா. சோ 2-11-8 3 சம்பந்தப்படுது இந்த இடத்துல. சோ இவருக்கு இந்த இடத்துல சுக்கிரன் 11ஆம் அதிபதி, இது சரலக்கணம், சரலக்கணத்துக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி, பாதகாதிபதியான சுக்கிரன் 11லேயே வலுத்து இருக்கார். ரெண்டாவது 11ஆம் இடம் இளையதாரத்தை குறிக்கிற 11ஆம் இடமும் வலுத்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இந்த சமயத்துல இவருக்கு குடும்பத்தில் 2-8-13 சம்பந்தப்பட்டதுனால குடும்பத்துல ஏதாச்சும் பிரச்சனைகள் உருவாயிருக்கலாம். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குன்னு போயிருந்திருக்கலாம், டைவர்ஸ் கேஸ் கூட நடந்திருக்கலாம், அல்லது இரண்டாவது திருமணத்திற்கான ஒரு வாய்ப்பு கூட இந்த சமயத்துல அமைஞ்சிருக்கலாம் அப்படிங்கறது நான் நினைக்கிறேங்க ஐயா. எதிர்காலம் பத்தி கேட்டுக்கிறாங்க. எதிர்காலத்தை பொறுத்தவரை இந்த லக்னத்துக்கு இதற்கான திசைகள் எல்லாம் நல்ல திசைகள் தான் நடந்திருக்குது. ஏன்னா கடக லக்னத்தை பொறுத்தவரை இவர் நல்ல திசைகளை தாண்டி வந்திருக்கார். அடுத்து இப்ப நடக்கிற குரு திசை, குரு பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு 2-9 குரு லக்னத்துக்கு 2ல ராகுவோட அஸ்தங்கமா இருக்கார். ஆனா இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு திசை கெடுக்க வேண்டாம் அப்படிங்கறனால குரு தசையும் அடுத்து வர சனி தசையும் இவருக்கு 7-8 சனி தசை தான், அதுவும் 2லயே தான் இருக்கு. அதனால இவருக்கு எதிர்காலம் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். லக்னம் லக்னாதிபதியும் வளர்த்திருக்கிறதுனால இவர் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல மிச்ச காலத்தை கடந்துருவார் அப்படிங்கிறது என்னோட கணிப்புங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அடுத்து சார் கணேசன் சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க சார், நீங்க சொல்லுங்க சார். வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. அனைத்து சோதர பெருமக்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு கொடுத்திருக்கிற இந்த சாதனம் பிறந்த தேதி 31/3/1980 பிறந்த சாதனம். நேரம் 1:53 PM. இடம் திருநெல்வேலியில பிறந்திருக்க ஒரு ஆண் சாதனம். இவருடைய
இவருடைய லக்கணம்னு பாக்குறப்ப கடக லக்கணம், ராசி வந்து கன்னியா ராசி, நட்சத்திரம் வந்து அஸ்தம் 2ஆம் பாதம். சமகால இருப்பு தசான்னு பாக்குறப்ப சந்திர மகா தசா 6 வருடம் 11 மாதம் 3 இருந்திருக்கு. நடப்பு கால தசான்னு பாக்குறப்ப 4/3/2028 வரை குரு தசா. திதி வந்து பௌர்ணமி திதி. இன்றைய தேதி பிரகாரம் இவருக்கு வயதுன்னு பாக்குறப்ப 45 வயது 6 மாதம் 23 நாள். இந்த சாதகனுடைய கல்வியை பத்தி கேட்டிருக்கிய முதல்ல. இந்த சாதகரின் ஆரம்ப நிலையை குறிக்கும் 2ஆம் இடத்து அதிபதி சூரியன் 9 பாக்கிய ஸ்தானத்தில், 2ஆம் இடத்தில் ராகு, குரு, சனி, செவ்வாய். குருவும் செவ்வாயும் ராகுடன் கிரகம். சனி பகவான் தன் எதிரியின் மனையான சூரியன் வீட்டில் இருந்தாலும் இந்த சூரியன் ஆகப்பட்டவர் 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தமான குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருப்பது ஆரம்ப கல்வி சிறப்பாகத்தான் இருந்திருக்கும் என்பதை காட்டுகிறது. அத்துடன் ராசிப்படி பார்த்தாலும் 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் தன்மனையான லாபஸ்தானத்தில் இருப்பதால் கல்வி சிறப்பு தான். அத்துடன் 5, 6, 9, 10 இடத்து அதிபதிகள் முறையே செவ்வாய், குரு, சனி ஆகிய கிரகங்கள் 2ஆம் இடத்தில் இருந்து 8ஆம் இடமான சனியின் வீட்டில் இருக்கும் வித்தியாக்காரரான புதனை பார்ப்பதால் சனியும் செவ்வாயும் கெடுபலனை கொடுத்தாலும் இந்த 8ஆம் இடத்தை குரு பார்த்து சுபிட்சமடைய செய்வதால் ஆரம்ப கல்வி இவருக்கு சிறப்பாகவே அமைந்திருக்க வாய்ப்பு அதிகம். உயர்கல்வியை குறிக்கும் 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இருப்பது மட்டுமன்றி ராசிப்படி பார்த்தாலும் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி குரு 2ஆம் இடமான தனம் குடும்பஸ்தானத்தில் ராகுவுடன் கூடியிருப்பது இவர் கல்வியிலே இடம் மாறி சென்று படித்திருக்க வாய்ப்பு. அடுத்து பட்ட படிப்பை குறிக்கும் 9ஆம் இடத்து அதிபதி குரு 2ஆம் இடத்தில், இந்த 2ஆம் இடத்து அதிபதி சூரியன் 9ஆம் இடத்தில். எனவே குரு சூரியன் இருவரும் பரிவர்த்தனை. எனவே இந்த சாதகர் எலக்ட்ரிக்கல் அல்லது பிஎஸ்சி பிஎட் அல்லது எம்எஸ்சி பிஎட், கம்ப்யூட்டர், மெக்கானிக்கல் இதில் ஏதாவது ஒரு துறையில் பட்டம் பெற்றிருப்பார். அடுத்து வேலைன்னு கேட்டிருக்கேன். இந்த சாதகரின் வேலையை குறிக்கும் 6ஆம் இடத்து அதிபதி குரு 2ஆம் இடமான தன்ன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகுவுடன் கிரகணம். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் வீட்டில் புதன் கேதுவுடன் சேர்க்கையும் பலனை தரவில்லை. எனவே இந்த ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி சனி பகவானும் 2ஆம் இடத்தில் தன் எதிரியான சூரியன் வீட்டில் இருப்பதால் இந்த சனி பகவான் தடை தாமதங்கள் செயலில் குறை ஏற்பட்டு சுபிட்சமாக இருப்பதால் இவர் ஆசிரியர் பணி கூட செய்ய வாய்ப்பு உள்ளது. எலக்ட்ரிக்கல் வேலை இருக்க வாய்ப்பு அதிகம். 2/3/2007 என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்கீங்க. இந்த காலகட்டத்தில் இவருக்கு நடந்த தசா ராகு தசா சுக்கர புத்தி ராகு அனுபவம். இந்த காலகட்டத்தில் இவருக்கு வயது 27. இவரின் கலத்திரக்காரரான சுக்கிரன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்து 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதாகவும், தசை நடத்தும் ராகு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் இருந்து கொண்டு தசை நடத்துவதால் இவருக்கு திருமணம் அமைந்திருக்கும் என்பதை காட்டுகிறது. அடுத்து செப்டம்பர் 2008 என்ன நடந்திருக்கும்னு கேட்டிருக்கீங்க. இந்த சாதகரின் இந்த காலகட்டம் என்பது நடப்பு ராகு தசா சுக்கிர புத்தி கேதாங்கு. தசை நடத்தும் ராகு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில், புத்தியை நடத்தும் சுக்கிரன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில், அந்தரநாதன் ஆகிய கேது 8ஆம் இடத்தில் இருப்பதுடன் வேலையை கொடுக்கும் ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன், கேது, சனி பகவான் வீட்டில். எனவே இந்த காலகட்டத்தில் இவருக்கு வேலையில் சிறு தடங்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருந்திருக்கும். அடுத்து எதிர்காலத்தில் எப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த சாதகரின் எதிர்காலத்தை குறிக்கும் 12ஆம் இடத்து அதிபதி புதன் 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் கேதுவுடன் கூடியிருப்பது இவருக்கு எதிர்காலத்தில் ஞானத்தை கொடுத்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு அடைய செய்யும். இந்த புதனும் கேதுவும் சனி பகவானின் வீட்டில் இருப்பதால் இவர் அருள், வாக்கு, சோதிடம் போன்ற பேசி பிழைக்கும் தொழில் சிறப்பாக அமைய வாய்ப்பு அதிகமாக இருப்பதால் இவரின் எதிர்காலத்தில் இவர் சோதிடத்தில் மிளிர அதிக வாய்ப்பு உண்டு என்பது திண்ணமாகும். சுபம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம் ஐயா. ஐயா, ஜாதகத்தை சம்பந்தப்பட்டவங்க கொடுத்தாங்க. சார் எல்லாரும் மீட் பண்ணிக்கோங்க சார். அடுத்ததாக ரேவதி மேடம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க மேடம், நீங்க சொல்றீங்களா மேடம்? அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களை வணங்கி என்னுடைய உறவை படைக்கிறேன். நான் புதுசா சொல்றேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு
என்னன்னா இவர் வந்து 31/3/1989 1:53 PM திருநெல்வேலியில பிறந்த ஒரு ஆஞ்சார். இப்போ அவருக்கு நடப்பு வயது வந்து 48 வயது 6 மாதம் கடந்திருக்காரு. இவருக்கு எப்படின்னா இப்ப வந்து நேரடியா நான் பலனுக்கு ராகு திசைக்கு போயிருக்கேன். ராகு தசை வந்து 94 சாரி ராகு தசையில வந்து இப்போ நடக்கிட்டு இருக்குங்க. 2007 என்ன நடந்திருக்கும், 2008 என்ன நடந்திருக்கும் அப்படின்னா 2007 ராகு சுக்கிரன் ராகு புத்தியில இவருக்கு 27 வயது அப்படிங்கிறதுனால சுக்கிரன் உச்சமா 11ஆம் இடத்துல இருந்தா 2ஆம் திருமணம் சொல்லுவாங்க. பட் இவருக்கு முதல் திருமணம் இப்போ நடந்திருக்கும் இந்த சமயத்துல. அடுத்து வந்து இவருக்கு வந்து என்னன்னா 2008 9ஆவது மாதம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அவருக்கு வந்து ஏதேனும் ஏதாவது 8ஆம் இடம் இயங்குறதுனால அவருக்கு ஜாதகருக்கு ஏதேனும் ஒரு சங்கடங்களோ அல்லது தந்தைக்கு ஏதேனும் சங்கடமோ நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சுக்கிரபுத்தி நடக்கிறதுனால தந்தைக்கு பாதகத்தை செஞ்சிருக்கலாம். 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் இயங்குறதுனால ஒருவேளை தந்தைக்கு ஏதாவது பாதகம் நடந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அல்லது அவமானம் ஏதாவது அவருக்கு ஒரு சின்ன தடல் இழந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துல இருந்து, அதாவது தந்தைக்கு 3ஆம் இடத்துல இருந்து நடக்கிறதுனால சின்ன ஆக்சிடென்ட் கூட எடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து எதிர்காலத்தை பத்தி கேட்டிருக்காங்க. சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரனா இருந்து அதியோக பார்வையால புதனையும் சூரியனையும் 10ஆம் இடத்தையும் பாக்குறதுனால இவருக்கு நல்ல ஒரு ஃபியூச்சரா எதிர்காலம் ரைட்டான எதிர்காலம் தான். அடுத்தடுத்து வர தசாதத்து புத்திகளும் நல்லா தான் இருக்கு. நடந்தெடுத்த தசா புத்தி நல்லா இருக்கு. அடுத்து வர தசாக்களும் நல்லா இருக்கு. சனி தசா மட்டும் தான் 2028 அப்புறம் சனி தசா வருது. சனி தசா வந்து அவருக்கு வக்ரம் நினைச்சிருக்கேன். வக்ரம் அடிச்சிருந்தா சரியா குருதான் இருக்காரு. குரு செவ்வாய் அடுத்து வர சனி தசா கொஞ்சம் இவருக்கு கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்கதான் செய்யும். ஏன்னா இவருக்கு ஆகாத வரக்கூடாத தசா அப்படிங்கிறது வந்து சனி தசா. சோ அவருக்கு சங்கடங்களை கொடுக்கதான் செய்யும். அதுல இருந்து இவருக்கு காப்பாற்றிக்கிறதுக்கு என்னென்ன ரெமெடி நம்ம ஐயா சொல்லியிருப்பாரு இல்லையா, சுறுசுறுப்பா இருக்கிறது, தலைக்கணம் இல்லாம இருக்கிறது, கீழ்நிலை உதவிகள் வேலை செய்யறவங்களுக்கு உதவி செய்யறது, இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் செஞ்சு இந்த காலகட்டத்தை இவரை காப்பாத்திக்கணும். அடுத்து வந்து என்னன்னா இவர் வந்து படிப்பு வந்து 2ஆம் இடத்துல வந்து குரு வக்ரமா இருக்கு. சனி இது செவ்வாயும் குருவும் வந்து ராகு பிடியில இருக்காங்க. சோ இவரு ராகு வந்து எப்படி படிச்சிருப்பாரு அப்படின்னா 4 கிரகங்கள் 5 கிரகம்னால இவருக்கு ஒருவேளை அந்த 4 ஆரம்ப நிலை கல்வி வந்து ஒரு 4 ஸ்கூல் அடிக்கடி ஸ்கூல் மாதிரி படிக்கிற மாதிரி வந்திருக்கும். ஆனா முடிச்சிருப்பாரு, குரு இருக்கனால முடிச்சிருப்பாரு. ராகுமே நீட்டி தான் கொடுக்கும். சோ முடிச்சிருப்பாரு. அதுக்கு கொஞ்சம் செலவாயிருக்கு. ஆரம்ப கல்வி கொஞ்சம் செலவு பண்ணிருப்பாங்க. அடுத்து வந்து 4ஆம் இடம் உயர்கல்வி வந்து சனி பார்வையில தான் இருக்கு. சனி பார்வையில இருந்து பேசாக்கு எடுக்குது. அதுவும் கொஞ்சம் சுமாராதான் படிச்சிருக்கிறது வாய்ப்பு. அடுத்து வந்து கல்வியான 9ஆம் இடத்துல சூரியன் இருந்து இவருக்கு பிஜி வரைக்கும் நல்ல ஒரு படிப்பு கொடுத்திருக்கோம். படிப்பு வந்து முதன்மை கிரகங்கள் எடுத்து பார்த்தா புதனே முதன்மை கிரகமா நான் எடுத்திருக்கேன். ஏன்னா அவர் குருவோட பார்வையில இருக்காரு. அடுத்து வந்து சந்திரன் அதியோக பார்வை அந்த வெளிச்சத்துல இருக்காரு. அதுன்றதால அவர் முதன்மை கிரகமா புதனையும் அடுத்த படிப்பு சூரியனையும் எடுத்திருக்காரு. அவர் முதன்மை கிரகமா புதனை எடுத்திருக்கிறதால புதன் சம்பந்தப்பட்ட ரிலேட்டட் சம்பந்தமான படிப்பு படிச்சிருக்கணும். ஆடிட், அக்கௌண்ட்ஸ், இந்த மாதிரி கம்யூனிகேஷன், இந்த மாதிரி படிப்பு படிச்சிருக்கணும். அடுத்து வந்து 2ம் 9ம் சம்மந்தப்பட்டிருக்கனால வாக்கு பிழைக்கும் அந்த தொழில்களை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசு இது அதியோக பார்வை இது வெளிச்சத்துல இருக்கனால சந்திரனோட சூரியன் இருக்கனால ஒரு அரசு வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு, ஆசிரியரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அடுத்து ஜோதிடமும் நல்லா வரும் இருக்கு. ஜோதிடம் சம்பந்தமான படிப்பும் படிச்சிருக்கலாம், ஜோதிட தொழிலும் செய்யலாம். அடுத்து வந்து என்னன்னா சூரியனுடைய படிப்பான அந்த
ஆளுமை திறன் மிக்க படிப்புகள் பிபிஏ யூபிஏ இந்த மாதிரி படிப்புகள் படிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நன்றி. நன்றிங்கம்மா. நல்லா சொல்லியிருக்கீங்கம்மா. நன்றிங்கம்மா. சார் ராஜ ரமேஷ் சார், நீங்க உங்களுக்கு பலன் சொல்லிருக்கீங்க சார். நன்றிங்க ஐயா. அனைத்து குருமார்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு கொடுத்துக்கிற ஜாதகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 31/3/1980 11 மணி 53 இரவு. கடகலக்கணம் கன்னிராசிங்க. அர்த்தம் 2ஆம் மாதம். லக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கடக லக்கணங்க. அப்பனா வந்து ஜாதகர் வந்து தாயம்பு மிக்கவரா இருப்பாரு. லக்னாதிபதி வந்து எங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்ப முயற்சி உடையவரா இருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னாக்கா புதன் வீட்டுல இருக்கிறதுனால நல்ல அறிவாளியாகவும் நல்ல சிந்தனை உடையவராகவும் இருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னாக்கா சந்திரன்றதுனால வந்து கற்பனை வளம் இருப்பாரு. பயணங்களை விரும்பக்கூடியவரா இருப்பாரு. அதுல சூரியன் பாகத்துல நல்ல ஒரு ஆளுமை திறன் உடையவரா இருப்பாரு. ஒரு எதுலயும் வந்து என்னன்னாக்கா ஒரு தான் செய்யற வேலையை திருப்தியா செய்யணும் அப்படின்னு ஒரு ஆளுமை செலுத்துறவரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா லக்னாதிபதி 3ஆம் இடத்துல இருந்தாலும் எதையும் வந்து நடனா 3ஆம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம். அப்போ ஒரு முயற்சி கூடியவரா இருப்பார். தன் முயற்சியால வந்து மேலும் மேலும் முன்னேறக்கூடிய ஜாதகமா இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 3ஆம் இடம்ன்றது வந்து சிறு சந்திரன்றதுனால சிறு தூர பயணங்கள் வழியும் அவர் வந்து விரும்பக்கூடியவரா இருப்பாரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் 3ஆம் இடம்ன்றது நிலையற்ற சிந்தனை உடைய மாற்றங்கள் விரும்பக்கூடியவரா இருப்பாரு. ஒரு வேலை செய்யும்போது அடுத்த வேலை எதை செய்யலாம் போலான்ற எண்ணம் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஐயா. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா இவர் என்ன படிச்சிருப்பாரு அப்படி சொல்லி கேட்கிறோம். படிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 2ஆம் இடம் அப்படின்னு சொல்ற இடத்துல வந்து செவ்வாய், ராகு, குரு, சனி பகவான் 4 பேரும் இங்க அமர்ந்துருக்காங்க. இங்க செவ்வாயும் குருவும் வந்து ராகு கிட்ட கிரகணம் ஆயிருக்கிறாங்க. அப்ப 2ஆம் இடம் அப்படின்றத சனி பகவான் அமர்ந்துருக்காரு. அப்ப ஸ்டார்டிங்ல வந்து நடன ஒரு படிப்புன்றதுல வந்து நடனா கொஞ்சம் மந்தமா இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. அது வந்து நடனா 2ஆம் இடம் வந்து நடனா கொஞ்சம் மந்தமான படிப்பு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நல்லா படிக்காத. அதுக்கு அடுத்தது 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல வந்து என்னன்னா சுக்கிரன் வந்து நல்லா தான் இருக்கிறாரு. இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறாரு. அப்ப இவர் வந்து என்னன்னா ஒரு 10வது வரைக்குமே வந்து 10ஆம் 12 வரைக்கும் ஒரு ஆவரேஜா படிச்சு அடுத்து உயர் படிப்பு அப்படின்னு சொல்றது 9ஆம் இடம் அப்படின்றதுல வந்து என்னன்னா சந்திரன் வந்து இங்க வந்து பௌர்ணமி திதியா இருக்கிறாரு. அப்ப சந்திர அதிபத்துல வந்து சூரியன் புதன் வந்துடுறாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா கேதோட இறங்கிதான் இருக்கிறாரு. இது வந்து என்னன்னா புதன் வந்து இங்க நல்லா வலுத்துதான் இருக்கிறாருங்க. அதுல பாத்தீங்கன்னா கன்னிமணியும் இங்க வந்து வலுத்துதான் இருக்குது பௌர்ணமி சந்திரன் இருந்து. அப்ப இவர் வந்து நல்லா படிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையை தாண்டி பிறப்படுத்திட்டு வெளியிடத்துல போய், ஏன்னா ராகுன்றது பிறப்படுத்திட்டு வெளியிடத்துல படிப்புக்காக வெளியில போய் படிச்சு நல்ல ஒரு நிலைமையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2ஆம் அதிபதி அப்படி சொல்லக்கூடிய சூரிய பகவான் 9ஆம் இடத்துல பேசி படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா புதன் இங்க நல்லாதான் இருக்கிறாருங்க. அதுல பாத்தீங்கன்னா சூரியனே வந்து பாத்தீங்கன்னாக்கா குருவோடைய வீட்டுல அம்சத்துல இருக்கிறாருங்க. அப்ப இவர் வந்து படிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்து நல்ல ஒரு புதனுடைய ஆதிக்கமான டீச்சிங், கம்ப்யூட்டர், அதுக்கடுத்து அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சூரியன் அப்படின்றதுனால பிபிஏ, எம்பிஏ, எலக்ட்ரானிக், அதுல அரசு ஊழியரா இருக்கணும். அதுல 2/9 இருக்கிறதுனால பேசி படிக்கக்கூடிய இருக்கிறதுனால இவர் வந்து டீச்சரா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அரசு வழியில வந்து என்னன்னா இவர் வந்து அரசியல்வாதி அப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. இவர் வந்து என்னன்னா அரசியல்வாதி, அதுக்கடுத்து பேசி படிக்கக்கூடிய ஜாப் இவருக்கு வந்து உன்னதமா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா புதன் அங்க வலுத்துதான் இருக்கிறாரு. அப்ப இவர் வந்து என்னன்னா 8ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால அப்ப வந்து மறைபொருள் ரகசியம் அப்படி சொல்லக்கூடிய அந்த ஜோதிடன்ற கூட இவருக்கு வந்து சிறப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. அப்ப இவர் வந்து 2ஆம் இடம் வந்து பேசி படிக்கக்கூடிய வாய்ப்பா வந்து ஒண்ணு ஜோதிடம், அதுக்கு அடுத்தது வந்து ஆசிரியர், அதுக்கு அடுத்தது இது மாரி துறையில ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. வருமானன்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இவர் என்ன அந்த 2/3/2007 அன்னைக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அன்னைக்கு அவருக்கு வந்து ஜாதகருக்கு வந்து 27 வயசு ஆகுதுங்க ஐயா. அப்ப வந்து ராகுதசா, சுக்கர புத்தி, ராகு அந்தரம் ஆகுதுங்க ஐயா. அப்ப ராகு வந்து இந்த கிரகணத்துல விடுவிச்சிருப்பாருங்க ஐயா. அப்ப அந்த காலகட்டத்துல வந்து என்னன்னா ஒரு திருமண பாக்கியத்தை கொடுத்துருப்பாருங்க ஐயா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா 9ஆம் மாசம் 2008 என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேறீங்க. அப்ப அந்த காலகட்டத்துல வந்து இவருக்கு வந்து 7.5 சனி ஸ்டார்டிங் ஐயா. அப்போ வந்து இவருக்கு வந்து விரைச்சனி ஆரம்பிக்குது. விரைச்சனி காலத்துல
அந்த காலகட்டத்துல வந்து ராகு தசா சுக்கர புத்தி கேது அந்தரம் நடக்குதுங்க ஐயா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து 2ஆம் இடத்தை இயக்குறாரு, கேது வந்து சுக்கிரன் வந்து 11ஆம் இடம். இந்த லக்கணத்துக்கு வந்து 2-7-11 கூடியவன் மாரகாதிபதி, 11ஆம் அதிபதி அப்படி சொல்லக்கூடியவர் வந்து பாதகாதிபதி. அப்ப சுக்கிரன் வந்து பாதகாதிபதி வந்து அதாவது பாத்தீங்கன்னா கேது 8ஆம் இடத்தை வந்து இயக்குறாருங்க ஐயா. அப்ப 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம். அப்ப திருமணம் ஆயிருந்தா திருமண வழியில இவங்களுக்கு ஏதாவது ஒரு சங்கடம் ஏற்படுறதுக்கான மனைவி வழியில கூட ஏதாவது ஒரு சங்கடம் ஏற்பட்டுருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா 8ஆம் இடம் இயங்குறதுனால அங்க வந்து சூரியன் வந்து தந்தைக்கு ஏதாவது வந்து சின்னதா ஏதாவது மருத்துவ செலவு இல்லை இவருக்கே ஏதாவது ஒரு 8ஆம் இடையத்தினால ஏதாவது ஒரு விபத்தோ கண்டமோ ஏதாவது ஒண்ணு நடந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா இவருடைய எதிர்காலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இப்ப நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்ல வந்து சந்திர தசை வந்துருக்குது, அதுக்கடுத்து செவ்வாய் தசை வந்துடுச்சுங்க, அதுக்கடுத்து ராகு தசை வந்துச்சு. இப்போ நடக்கிறது குரு தசைங்க. இந்த குரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லக்கணத்துக்கு வந்து 6க்கும் 9க்கும் அதிபதியா இருந்து 2ஆம் இடத்துல இருக்கிறாருங்க ஐயா. ராகுவோட கிரகணம் ஆயிருக்கிறாருங்க. அப்ப வந்து இவருடைய பார்வை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 2 வீட்டுல எந்த வீட்டை பாக்குறாரு அப்படின்னா 6ஆம் வீட்டுல தான் இவர் பாக்குறாருங்க ஐயா. இந்த குரு தசை வந்த உடனே இவருக்கு வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஏதாவது வந்து இந்த கடன் நோய் ஏதாவது வந்து உங்களுக்கு இவர் வந்து கடன்றத ரொம்ப வாங்கிக்க கூடாதுங்க ஐயா. கடன் வாங்கினாரா கடன் வளரும். ஏன்னா இந்த குரு பகவான் 6ஆம் இடத்தையும் பாக்குறாரு, 8ஆம் இடத்தையும் பாக்குறாருங்க. அப்ப சின்னதா இருக்கிற கடன் பெருசாகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இவர் வளர்த்து விட்டு போடுவாரு. அதனால இந்த காலகட்டத்துல நோய் கடன் இதெல்லாம் கொஞ்சம் வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. அப்ப இதெல்லாம் ஒரு தவிர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கணும். இப்ப நடக்கிறது பாத்தீங்க அப்படின்னா குருதசா ராகு புத்தி நடக்குதுங்க. அப்ப குரு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, ராகு ரோகாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அப்ப குடும்ப வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன சங்கடத்தை கொடுப்பாருங்க. பண வரவாக கொஞ்சம் சங்கடத்தை கொடுப்பாரு. பொருளாதாரத்துல கொஞ்சம் நெருக்கடி கொடுக்கறதுக்கான காலகட்டமா இருக்குங்க ஐயா. அடுத்து வரக்கூடிய சனி தசா, இந்த லக்கணத்துக்கு வரக்கூடாத ஆகாத தசா அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி தசாங்க ஐயா. அப்ப அந்த அடுத்து வர தசாவும் இவருக்கு வந்து சாதகமான தசா இல்லைங்க ஐயா. இப்ப நடக்கிறது வந்து இந்த குரு தசா ராகு புத்தியோட இந்த குரு முடிஞ்சிருங்க ஐயா. அடுத்து வர்றது ஒரு சாதகம் இல்லாத இதாதான் இருக்கும். ஏன்னா இங்க சனி பகவானே வந்து 8ஆம் இடத்தை தான் பாக்குறாரு. அப்ப 8ஆம் இடத்தை பார்க்கும்போது அப்போ வந்து ஏதாவது கடன் நோய் வம்பு வழக்க கொஞ்சம் சேர்த்து விட்டுருவாரு. அப்ப அந்த காலகட்டத்துல கொஞ்சம் நம்ம ஜாகிரதையா இருக்கணும். கடனை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. உடம்பு ஏதாவது சரியில்லாம போச்சுன்னா அதை கொஞ்சம் மருத்துவமனையை போய் காட்டி ரெக்கவரி பண்ணிக்கிறது நல்லதுங்க ஐயா. இங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா சந்திரன் எல்லாம் இங்க சூப்பரா இருக்கிறாங்க ஐயா. அதுல பாத்தீங்கன்னாக்கா சூரியனும் தந்தை தாய் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னன்னா நல்லதா இருக்குது. ஆனா 4ஆம் பாவம் வந்து என்னன்னா கெட்டு போயிருக்குது. சரி பார்த்து வந்து 4ஆம் பாவம் கெட்டு போயிருக்குங்க ஐயா. இப்ப சுகஸ்தானம்ன்றது வந்து கொஞ்சம் கெட்டு போய்தான் இருக்குது. அதுல 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பூர்வீகம் அப்படின்னு சொல்றதுல வந்து என்னன்னா செவ்வாய் பார்வை இருக்குது. இருந்தாலும் சுக்கிரன் பாக்குறாருங்க. அப்ப பூர்வீகத்துல வந்து என்னன்னா இருந்தாக்கா ரொம்ப பெரிய அளவுல ஒரு செழிப்பா இருக்க முடியுமானா பெரிய அளவுல செழிப்பு இருக்க முடியாது. இருந்தாலும் ஒரு 50% ஆவரேஜா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவருக்கு வீடு வண்டி வாகனம் எல்லாம் இருக்குமானா சுக்கிரனுங்க நல்லாதான் இருக்கிறாரு. ஏன்னா சனி தான் பார்வை அவருடைய பார்வை இதுல படல. அப்ப ஒரு வீடு வண்டி வாகனம் எல்லாம் இருக்குமானா கட்டாயம் வீடு வண்டி வாகனம் இருக்கும், இருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. சார் இந்த ஜாதகத்துக்கு வேற பலன் சொல்றவங்க கொஞ்சம் ஹேண்ட் பண்ணிக்கங்க சார். அடுத்து அவருக்கு சார் சார் நீங்க கருணா சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார். வெங்கடேஷ் சார் நீங்க உங்க ஹேண்ட் ரைஸ் ரிலீஸ் பண்ணிக்கங்க சார். நீங்க சொல்லலாம் சார். அனைவருக்கும் வணக்கம். குரு சுக்கிர சனி பெயர்ச்சி ராகுவை கேள்வியா நமக்கு கலா லக்கணம் கன்னி ராசி லக்னத்தில் மாறி அமர்வு லக்னாதிபதியான சந்திர பகவான் 1ஆம் இடத்துல புதன் வீட்டுல இருக்காரு. அவரு பௌர்ணமி சந்திரனா இருக்கிறதுனால லக்னாதிபதி நல்லா இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அவர் புதன் வீட்டுல இருக்கிறதுனால சமயோஜித புத்தி இருக்கும். லக்னமே கடாய லக்கணமா இருக்கிறதுனால சந்திரனோட வீடா இருக்கிறதுனால பாக்குறதுக்கு நல்லா அழகா இருப்பாரு, உணவு பிரியரா இருப்பாரு. இந்த கடாய லக்கணத்துல விரையாதிபதியான புதனோட நட்சத்திரமும் அட்டமாதிபதியான சனியோட நட்சத்திரமும் ரோகாதிபதியான குருவோட நட்சத்திரமும் இருக்கு. அப்ப இவரு பிறந்த சின்ன வயசுலயே இவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம இருக்க கூட வாய்ப்பு இருக்கு.
லக்னத்துல வேற மாஞ்சி இருக்கு. அதனால இவர் பிறந்தப்ப இவங்க தாயாருக்கும் அல்லது இவருக்கும் கஷ்டமான பிரசவமா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இங்க கல்வியை பத்தி கேட்டிருக்கீங்க. கல்வியை பத்தி பார்க்கிறப்ப இங்க முதன்மை சுபர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பௌர்ணமி சந்திரனோட ஒளியில சூரியன் நல்லா இருக்காரு. பௌர்ணமி சந்திரனா இருந்து சந்திரன் நல்லா இருக்காரு. செவ்வாய் பகவான் குருவோட இணையப்பட்டு அடுத்து நவாம்சத்துல பார்த்தோம் அப்படின்னா அங்க ஆட்சி பெற்று இருக்கிறார். செவ்வாய் நல்லா இருக்காரு. புதன் பகவான் குருவோட பார்வை பெற்று சந்திரனோட ஒளியையும் பெற்று புஷ்கர அவஸ்தையிலையும் இருக்காரு. புதன சிறப்பா இருக்காரு. குரு பகவான் அவரோட நிலையில சிறப்பா தான் இருக்காரு. பெரிய அளவுல பிரச்சனை இல்லை. வக்ரம் பெற்று இருக்காரு. அதுவும் அடுத்து சுக்கிர பகவான் அங்க ஆட்சியில இருக்காரு. சனி பகவான் குருவோட இணைஞ்சு அவர் வந்து புஷ்கர நவாம்சமும் பெற்றிருக்காரு. அடுத்து ராகு கேது அப்படின்னு பார்த்தோம்னா ராகுக்கு வீடு கொடுத்த சூரிய பகவானும் கேதுக்கு வீடு கொடுத்த சனி பகவானும் ஒருத்தருக்கு பார்த்துக்கல. அதனால ராகு கேது தவிர மற்ற அனைத்து கிரகங்களையுமே நல்ல நிலையில தான் இருக்கு. இப்ப இவரு என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது மொதல் என்ன தொழில் அப்படிங்கிறத நான் மொதல் எடுத்துக்கிறேன். அப்படின்னு பாக்குறப்ப லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியான குரு பகவானும் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அந்த குரு பகவான் 9க்கு உரியவராக இருக்கிறார். அப்ப 6-2 10-2 9-2 2 தொடர்பு வருது. அடுத்து ராசிப்படி பார்த்தோம்னா ராசிக்கு 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 9ன்னு வந்தது. அடுத்து ராசிக்கு 10ஆம் அதிபதி ராசிக்கு 10ஆம் அதிபதியான புதன் பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அடுத்து ராசிக்கு 6ஆம் அதிபதி வந்து 12ஆம் இடத்துல இருக்காரு. இப்படி பாக்குறப்ப இவர் வந்து 6, 8, 2, 9 இது மாதிரி தொடர்பு போறதுனால பேசி பிழைக்கும் தொழில் பிறர் துன்பம் சார்ந்த தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அப்ப இங்க வந்து அனைத்து அம்சங்களுமே சிறப்பா இருக்கிறதுனால இவர் வந்து அறிவியல் சயின்ஸ் ஏன்னா சுக்கிரன் நல்லா இருக்காரு. மெக்கானிக்கல் சூரியன் செவ்வாய் நல்லா இருக்கு. பிபிஏ எம்பிஏ சூரியனும் புதனும் நல்லா இருக்கு. பிபிஏ எம்பிஏ புதன் நல்லா இருக்கிறதுனால கம்ப்யூட்டர், சூரியனும் செவ்வாய் நல்லா இருக்கிறதுனால எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், 2ஆம் இடம் தொடர்பு இருக்கிறதுனால இந்த கல்வித்துறை சம்பந்தமான படிப்பு படிச்சுட்டு ஆசிரியர் பணி, அடுத்து புதன் சூரியன் இவங்கெல்லாம் நல்லா இருக்கிறதுனால வங்கி பணி, இது மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. 6ஆம் இடம் தொடர்பு இருக்கிறதுனால அடுத்து சனி பகவானும் நல்லா இருக்கிறதுனால அட்வொகேட்டு சம்பந்தமான இது, சூரியனும் செவ்வாய் தொடர்பு 6-8 தொடர்பு இங்க 2க்கு வர்றதுனால மருத்துவம் சம்பந்தமான தொழில் இவர் வந்து செய்யறதுக்கான வாய்ப்பு. இவருக்கு அந்த கல்வி எல்லாம் கிடைச்சிருக்குமா அப்படின்னு பார்க்கணும். 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சனி பகவான் சனி பகவான் இணைஞ்சிருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கும். அங்க ராகுவே இருக்காரு. அப்ப இவர் வந்து ஆரம்ப கல்விக்கே 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாவே தாய் தந்தையரை விட்டு பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இவரு ஆரம்பத்துல வந்து அவருக்கு 14 வயசு வரைக்கும் செவ்வாய் தசாதான் போய், அப்ப அந்த ஆரம்ப கல்வி படிக்கிற காலத்திலேயே இவர் வந்து தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியே போயிருந்தா நல்லது. அடுத்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அப்படிங்கிற சொல்ற 4ஆம் இடத்தை சனி பகவான் பாக்குறாரு. அப்ப அங்கேயே அந்த 4ஆம் இடம் வந்து கிளதான் செய்யுது. வேற சுபகிரகங்கள் எதுவும் பார்க்கல. அப்ப அந்த இதுலயும் வந்து அவர் ஒரு 12ஆம் வகுப்பு வரைக்கும் தடையதான் காமிக்குது. ஆனா அந்த தடையெல்லாம் தாண்டி வந்துட்டாருன்னா 9ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை மாற்று நல்ல நிலையில இருக்காங்க. சந்திரனோட பார்வையில் இருக்காங்க. சூரியன் அங்க உயர்வை கொடுக்கக்கூடிய சூரியன் அங்கேயே இருக்காங்க. அப்ப நிச்சயமா ஒரு யூஜி டிகிரி அப்படிங்கிறது நிச்சயமா அவருக்கு வந்து கிடைச்சிடும். அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு. அப்ப இது வந்து ஒரு ரிசர்ச்
PhD லெவல் வரைக்கும் கூட இவர் வந்து படிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்பன்னா இவர் வந்து அந்த ஆரம்ப கல்வியில அதை வந்து தடைகளை தாண்டி வெளியூர்ல போய் படிச்சிருந்தாருன்னா அந்த வாய்ப்புகள் இருக்கு. சரி இவருக்கு வந்து என்ன பிரச்சனைகள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ராகு பகவான் இருக்காங்க. 2ஆம் இடங்கிறது பற்களை குறிக்கும். அங்க செவ்வாய் ராகு இருக்கிறது வந்து பற்கள் சம்பந்தமான பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கும். பற்கள் கூட பெருசா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கிறது ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. 2ஆம் இடத்துல சனி பகவானும் குரு பகவான் இருக்கிறதுனால இளம் வயதிலேயே இவருக்கு வந்து வருமானம் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி குருவா இருந்தாலே கொஞ்சம் பிரச்சனை. அந்த 6ஆம் அதிபதி குரு வந்து வக்ரம் வேற வாங்கியிருக்காரு. அந்த 6ஆம் அதிபதி புதன் வேற பாக்குறாரு. லக்னம் வேற கடை ஏற்கனவே ஆரம்பிச்சே சொல்லிட்டு அந்த லக்னக்காரங்களுக்கு நோய் நொடிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. 6ஆம் அதிபதி குரு இருந்தாலே நோய் வந்தா கொஞ்சம் தேர்றது கஷ்டம். திரும்ப ஒரு 6ஆம் இடத்தையே பாக்குறாரு, நோயை வளர்க்கிறது. அடுத்து இவரு ரமேஷ் சொன்ன மாதிரி 8ஆம் இடத்தையும் பாக்குறாரு. அப்போ ஒரு நோய் வந்தா வளர்க்க செய்வாரு. அடுத்து வந்து அந்த புதன் பகவான் யாருன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதி, அவரும் வந்து என்ன பண்றாரு, இந்த லக்னத்தை 6ஆம் அதிபதியை பாக்குறாரு. அப்ப இவருக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, வாழ்க்கையில நோய் வந்தா சட்டுன்னு தீராது. குரு வக்ரம் அப்படிங்கிறதுனால என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு நோய் வந்தா கரெக்டா வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஒரு சின்ன ஆபரேஷன் எது அப்படின்னு எதுவும் போனா திரும்ப ஒரு ஆபரேட் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். அடுத்து செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் ரொம்ப க்ளோஸ் டிகிரில இருக்கு. ரொம்ப இது வந்து க்ளோஸா 2 டிகிரியில இருக்காங்க, LDல இருக்காங்க. அப்ப என்ன ஆகிரும் அப்படின்னா, தண்ணி எல்லாம் நல்லா குடிக்கணும். இல்லைன்னா அப்படின்னா இது சிறுநீரக சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு வந்துடும். சூரியனோட வீட்டுல செவ்வாய் பகவானும் குரு பகவான் இருக்காங்க. அந்த செவ்வாய் பகவான் 6 வேற இருக்காரு. அதனால வந்து உடம்புல ஏதாவது சின்ன சின்ன கட்டிகள் ஏதாவது வந்தது அப்படின்னா உடனே அதை பார்த்துடணும். அடுத்து கண் அப்படிங்கிறது வலது கண்ணு குறிக்கிறது 2ஆம் பாவம், இடது கண்ணுங்கிறது 12ஆம் பாவம். 2ஆம் இடத்துல குருவும் சனியும் இருக்காங்க. அதனால என்ன அப்படின்னா, இவருக்கு வந்து வலது கண்ணுல வந்து கண் வந்து இது வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கணும். அதனால கொஞ்சம் அவரு பார்த்துக்கணும். அடுத்து வந்து குரு பகவான் வக்ரம் பெற்று ராகு நோக்கி சென்றாரு. அப்ப இவருக்கு வந்து குழந்தை பாக்கியம் அப்படின்னு பார்க்கணும்னா இவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்தையும் என்ன பண்றாங்கன்னா செவ்வாய் பகவான் பார்க்குறாரு. சரி, இப்ப இவருக்கு வந்து வேற என்ன ஏதாவது தோஷம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, திருமணம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ராகுவின் தோஷம் இருக்கு. 7ஆம் இடத்துலயே ராகு இருக்கு. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து செவ்வாய் தோஷத்தையும் உருவாக்குது. அடுத்து என்ன எதாவதுன்னா, இங்க சனி பகவான் செவ்வாய் பகவான் இணைவு இருக்காரு. ஒரே இடத்துல ஒரே இடத்துல இருக்காரு. சனி பகவான் செவ்வாய் பகவான் ஒரே இடத்துல இருந்தா இவருக்கு வந்து வாழ்க்கை வந்து கொஞ்சம் போராட்டமா தான் இருக்கும். பாலைவனம் போன்ற வாழ்க்கை அப்படின்னு கூட சொல்லிடலாம். இல்லைன்னா சவிச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கணும், வெளியே சொல்லாம. 27 வயசுக்கு மேலதான் இவருக்கு வந்து திருமணம் செய்யறது நல்லது. அதான் தாய்க்கு எது இருக்கிறதுனால தாய் தந்தையை தவிர மற்றவர்களுடைய இதுல வந்து முன்னேற்பாட்டுல இவருக்கு வந்து திருமணம் செஞ்சிருந்தாதான் நல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவானா இருந்தாலும் சரி, ராகு பகவானா இருந்தாலும் சரி, குரு பகவானா இருந்தாலும் இந்த 3 பேருமே கேதுவோட சாரம் வாங்கினாங்க. 2 கிரகத்துக்கு மேல கேதுவோட சாரம் வாங்கினாவே அங்க பூர்வீகம் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கும். இங்க என்ன இருக்குன்னா, 3 கிரகங்கள் கேதுவோட சாரம் வாங்கியிருக்குது. அடுத்து பொதுவாவே குரு செவ்வாய் இணைவு இருந்தாலும் அடுத்து வந்து குரு செவ்வாய் இங்க இணைவு இருக்கு. அடுத்து இந்த செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையா சூரியனை பார்க்குது. சூரியன் செவ்வாய் தொடர்பு வந்தாலும் இவங்களுக்கு வந்து பூர்வீக சொத்து இவங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. பூர்வீக சொத்தோ அல்லது வரதட்சணையாவோ சொத்துக்கள் கிடைச்சாலும் இவன் கையில அது நிக்காது. அதனால ஏற்கனவே 3 கிரகங்கள் கேதுவோட தொடர்பு இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் இவருக்கு வந்து கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறது கஷ்டம், இல்லைன்னா வேணாம். அதே மாதிரி யாராவது கொடுத்தாலும் வரதட்சணையா கொடுத்தாலும் அதை வந்து தானம் தர்மம் பண்ணிடுறது. கேதுவோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால இவர் வந்து ஞானம் இருக்கிறதுல
அல்லது சொத்து வச்சுட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு தான தர்மவாதியா மாறிடுவாரு. ஏன்னா 2ஆம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பூராமே ராகு பிரம்மாண்டம், குரு சனி வந்து அவங்க வந்து நல்லா தானம் கொடுக்குறவங்க அப்படிங்கிறவங்க தான தர்மம் போயிடும். அதனால சொத்துக்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுபவிப்பதற்கு லாயக்கு இல்லை. சரி, வேற ஏதாவது அனுபவம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் இடத்தை எந்த கிரகமே பார்க்கல, எந்த கிரகமும் தொடர்பு இல்லை. 12ஆம் இடத்துலயும் எந்த கிரகமும் தொடர்பு இல்லை. அப்ப இவருக்கு லைஃப் பார்ட்னர், ஒர்க்கிங் பார்ட்னர் விஷயமா இருந்தாலும் சரி, அயன சயன போகம் சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, அதிலேயும் பெரியவரோட இவருக்கு வந்து ஈடுபாடுகள் இல்லை என்பதுதான் காட்டிருப்பார். சரி, அடுத்து வந்து உங்களுடைய கேள்விக்கு நான் வந்துடுறேன். 2/3/2007 என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்ப ராகுதசா சுக்கிர புத்தி, ராகு ஆந்திரம், சூரியன் சூட்சம் போய்கிட்டு இருக்கு. அப்ப நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, எல்லாரும் சொன்ன மாதிரி திருமணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். எல்லாருமே அதுக்கான காரண காரியமும் சொல்லிட்டாங்க. நான் திரும்ப ரிப்பீட் பண்ண விரும்பல. ஆனா அடுத்து என்னவும் நடந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அன்றைய கோச்சாரப்படி சூரியனும் ராகும் இணைவு இருக்காங்க. சூரியனும் ராகும் இணைவுல கும்பத்துல இருக்காங்க. அடுத்து பிறந்த கால சூரியன் மேல மாந்தி போறாரு. பிறந்த கால சூரியன் வந்து மீனத்துல இருக்காங்க, அங்க மாந்தி போறாரு. அதனால தந்தைக்கு கண்டம் ஏற்பட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். எப்படின்னா தந்தை ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து இங்க தனுசு. தனுசுக்கு இந்த ராகு யாரு அப்படின்னா, ராகு வந்து 6ஆம் இடத்தை இருக்கிறாரு. சுக்கிரன் யாரு அப்படின்னா அட்டமாதிபதி. அட்டமாதிபதியா இருந்து 3ஆம் இடத்தை இருக்கிறார். திரும்ப ஒரு ராகு வருது. அடுத்து சூரியன் யாரு அப்படின்னா அந்த தனுசுக்கு வந்து ரோகாதிபதி. அதனால தந்தைக்கு கண்டம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு நான் இங்க எடுத்திருக்கேன். அடுத்து செப்டம்பர் 2008 என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்க. அதே ராகு தசா சுக்கிர புத்தி கேது அந்தரம். கேது அல்லது சுக்கிரனோட அந்தரமா இருக்கலாம். ஏன்னா செப்டம்பருங்கிறதுனால அது கொஞ்சம் மாறுபடுது. அப்ப நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, அங்க பிறந்த கால சூரியன் வந்து மீனத்துல இருக்காங்க, கோச்சார ராகு வந்து மகரத்துல இருக்காங்க. இந்த மகர ராகு சூரியனை தொடர்பு பண்ணலாம். அப்ப இவருக்கு வந்து இவருக்கு ஏதாவது ஒரு தொழில் இருந்தா ஒரு டிப்ளமோட் ஆயிருக்கலாம். இல்லைன்னா அந்த சொன்ன டேட்ல தந்தைக்கு ஏதாவது அப்படின்னா தந்தைக்கு ஏதாவது கண்டமா இருக்கலாம். அல்லது ஜாதகருக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டிருக்க கூட வாய்ப்பு. அடுத்த காரண காரியங்களை வச்சு பாக்குறப்ப இவருக்கு அந்த காலகட்டத்தில் திருமணம் நடந்திருக்கலாம், அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்கள் அவமானம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன் சார். நன்றி, வணக்கம். நன்றிங்க சார். வேற யாரும் அந்த ஜாதகத்துக்கு பலன் கொடுக்குறீங்களா? சம்பந்தப்பட்ட ஜாதகர் வந்து இருக்காங்க. முதல்ல அவங்களுடைய ஒப்பீனியனை வந்து அவரை வந்து சொல்ல சொல்லிடுவோம். சார் இருக்கீங்களா சார்? நீங்க எல்லா குருமார்களும் உங்களுக்கு வந்து பலன் சொல்லியிருக்காங்க சார். நீங்க உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை கேளுங்க. அவங்க சொன்னது சரியா இருக்குங்கிறது நீங்க சொல்லுங்க. அந்த சொல்லியிருக்காங்க, அவங்க என்னமோ சொல்றாங்க சார். நீங்க சொல்லுங்க சார். சார் இங்க ஒரு இது சுக்கிரன் நடைமுறை பாத்தீங்கன்னா 45 டிகிரி 19 மினிட் இருக்கு. அப்ப இவருடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து அந்த அவருடைய வாழ்க்கை துணையோட ஜாதகத்திலே பார்க்கணும். சூரியன் சுக்கிரன் இடைவெளி எப்படி இருக்கு அப்படின்ட்டு. சூரியன் சுக்கிரன் இடைவெளி அதிகமா இருந்தாலே என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க திருமணம் சார்ந்த விஷயத்துல ஈடுபாடு வச்சுக்க மாட்டாங்க. பொருளாதார சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப வந்து ஈடுபாடு காட்டுவாங்க அப்படின்னு கணக்கு சொல்லுது. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ராசிகளை பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை ராசி, இரட்டைப்படை ராசி அப்படின்னு இரட்டைப்படை ராசிகள்ல சூரியன் சுக்கிரன் அடுத்து வந்து சந்திரன், இந்த 3 பேர் தான் இருக்காங்க. ஒற்றைப்படை ராசியில பாத்தீங்கன்னா மிச்சம் 6 கிரகம் இருக்கு. அப்ப வந்து இவங்க வந்து உயிர்காரகத்துவத்துக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. பொருள்காரகத்துவத்தை பெரிய அளவுல எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்ப என்ன அப்படின்னா, மக்கள் செல்வாக்கு, மக்கள் நல்லா இருக்கணும், அந்த உயிர்காரகத்துவத்துலதான் ரொம்ப ஈடுபாடா இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இடைவெளி வந்து இவருடைய திருமண ஈடுபாடு அவ்வளவு நல்லா இருக்காது அப்படிங்கிறத காட்டுது. அயன சயன போகமும் இங்க சிறப்பு இல்லைன்னு சொல்லுது. 7ஆம் இடமும் எம்டியா இருக்கு, 12ஆம் இடமும் எம்டியா இருக்குங்க சார்.
தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீங்க உங்க ஹேண்ட் ரைஸை ரிலீஸ் பண்ணிக்கோங்க சார். சார் நீங்க சொல்லுங்க சார். உங்களுடைய இப்ப எல்லாருமே பலன் கொடுத்துருக்காங்க சார். உங்களுடைய கேளுங்க. அதுபோக வந்து தேயில வந்து ஏழுல வந்து என்ன நடந்தது வந்து வாய்ப்பு இருக்கு. சரியா எங்க தந்தையாரே வந்தேன். வாழ்க்கையில சிறப்பு இருக்காதுன்னா சோ அதுவும் கிட்டத்தட்ட உண்மை. உங்க வீட்டுல அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா வந்து பிகாம் முடிச்சிருக்கேன். அதுவும் இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் மறந்துட்டேன். எனக்கு ஞாபகத்துக்கு சரியா வரல. அப்ப வந்து சொல்லியிருந்தாங்க 2008 வந்து என்ன நடந்திருக்கும். என்ன அப்படின்னா பொருளை தேடி வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த சீக்கிரமாவே நடந்தது. ஏழுல திரும்ப வாய்ப்பு சொன்னீங்க. அது இல்ல சொன்னாங்க. அப்ப வந்து எனக்கு தேவை வந்து அடுத்ததுக்கு வந்து எதிர்கால நீங்க வந்து எப்போ குறையும் நிறைய இருக்கு. அது எப்போ தெரியும். சரிங்க சார். கொஞ்சம் எல்லாருமே மீட் பண்ணிக்கங்க சார். உங்களுக்கு வந்து திருமணம் எந்த வருடத்துல நடந்தது? உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்காங்கிறத நீங்க சொல்லுங்க சார். 2000 நடந்துருச்சு. அதாவது உங்க தகப்பனார் இறக்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு திருமணம் நடந்துச்சுங்களா? ஆமையா. 2 குழந்தைங்க இருக்காங்க. இப்போ உங்களுக்கு நாங்க வந்து ஏற்கனவே சொன்னது போல நடக்கக்கூடியது வந்து இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குருதசை வந்து இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு இருந்துகிட்டு இருக்குங்கய்யா. அந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னாலே அவர் வந்து 2ஆம் இடத்துல உட்கார்ந்து 6ஆம் பாவத்தை பாக்குறதுனால கடன்ங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு வளரக்கூடிய அமைப்பு வந்து உங்க ஜாதகத்துல காமிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்து சொல்லியிருக்காங்க நீங்க வந்து ஆன்மீகத்துல போகக்கூடிய அமைப்புங்கிறதையும் உங்களுக்கு எதிர்காலத்தை வந்து நம்ம குருமார்கள் சொன்னாங்க. நானும் உங்களுக்கு அதைத்தான் வலியுறுத்தி சொன்னேன். உங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா குரு சனி இணைந்து அங்கே கேதுவை வந்து பார்க்கும்போது அங்கே புதன் பகவான் உட்காரும் பொழுது எல்லாமே அவங்க ஆன்மீக கிரகங்களாவே இருக்காங்க. அதே நேரத்துல 8ஆம் அதிபதியான சனி 8ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது உங்க வாக்குல வரக்கூடிய வார்த்தைகள் வந்து அருள் வாக்கு மாதிரி நீங்க சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வருங்கய்யா. அதாவது ஜாதகமும் அருள் வாக்கும் வந்து உங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்கு. அது சனி தசையில தான் உங்களுக்கு வந்து அந்த அமைப்பு வரும். இந்த குருதசை காலங்கள்ல வந்து ஏன்னா குரு வந்து உங்களுக்கு வந்து அவரே வந்து 6ஆம் பாவத்தை பாக்குறதுனால அவரே கடன் நோய் எதிரிகளை வந்து அதிகமா உண்டு பண்ணுவாரு. நீங்க ஏற்கனவே சொன்னீங்க கடன் உபாதைகள் அதிகமா இருக்குன்னு. இந்த வரக்கூடிய 2-3 வருஷங்கள்ல உங்களுக்கு அது தீரக்கூடிய அமைப்பு காட்டுது. 2வது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து அஷ்டமத்து சனியும் வரக்கூடிய காலங்களாவே இருக்கு. அதாவது இப்போ வந்து சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்து சனி வரும். அப்ப அந்த காலகட்டங்கள்ல நீங்க வந்து உங்களுடைய திசையுமே பாத்தீங்கன்னா சனி திசையும் ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து மிகவும் சிரமத்தை கொடுக்கக்கூடிய காலமா தான் அந்த காலம் இருக்கு. அத நீங்க வந்து அதாவது உள்ளூரை விட்டு நீங்க வெளியூர் தப்பிச்சு போகக்கூடிய அமைப்பு வந்து உங்களுக்கு வந்துருங்கய்யா. ஏன்னா நடக்கக்கூடிய திசையும் பாத்தீங்கன்னா அவரே வந்து அட்டமாதிபதி திசை ஆகுது. அவரே 8ஆம் இடத்தை பாக்குறாரு.
சென்ற இடத்துல நீங்க சிறப்பா வாழக்கூடியது தாங்க உங்க ஜாதகமா வருது அந்த சனி தசையில. ஆமாங்க. ஏன்னா நீங்க வந்து அஷ்டமத்து சனி நடக்கும்போது நீங்க வந்து ஊரை விட்டு இப்ப நீங்க பிறந்த ஊர்ல இருக்கீங்களா வேற ஊர்ல இருக்கீங்களாங்கய்யா? இல்லைங்க, பிறந்த ஊர்ல இல்ல, வந்த ஊர்ல இல்லைங்க. சரி, நீங்க மேரேஜ் பண்ண ஊர்ல இருக்கீங்க இல்லைங்களா? பொண்ணு தொழில் விஷயமா 5 வருஷமா இருக்கீங்க. இந்த ஊரை விட்டு நீங்க வந்து அந்த அஷ்டமத்து சனி வரக்கூடிய காலங்கள்ல வந்து நீங்க வந்து நகர்வு வந்துருங்க. உங்களுக்கு இந்த ஏற்கனவே சொன்னாங்க அந்த பூர்வீகம் இடம் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இருக்குங்களா? இருந்திருக்கீங்க. அவருக்கு உடம்பு சரியா தெரியாதுங்க. அவருக்கு முன்னாடி அப்பா எதுவுமே பலன் இறந்தாங்க. சோ அதனால எதுவுமே தெரியல. நானும் இந்த குருமார்கள் சொன்ன மாதிரி வந்து அதுல எனக்கு ஈடுபாடு கிடையாது. சித்தப்பா பெரியப்பா செடி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு உதவி. இப்போ உங்களுக்கு வந்து பெண் குழந்தைகள் இருக்காங்களா இல்ல ஆண் குழந்தைகள் மட்டுங்களா? ஆண்டு விவசாயம். ஏன்னா செவ்வாய் பார்வை வந்து உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்தை பார்க்குது. அதே நேரத்துல சுக்கிரனுடைய பார்வை அங்கே இருக்கிறதுனால பெண் குழந்தைகள் வந்து உங்களுக்கு இல்லாம போயிடுச்சு இல்லைங்களா? சரிங்க. இப்ப நாங்க கொடுத்த பலன் வந்து உங்களுக்கு எந்த அளவுல திருப்தியா இருக்கு? இல்ல நீங்க கேட்ட கேள்விகளுக்கு மனசுல வந்துருச்சுங்களா? சார் சொல்லுங்க சார். கடன் எப்ப தீரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2ஆம் இடங்கிறது குடும்பம், 6ஆம் இடங்கிறது கடன், 8ஆம் இடங்கிறது பெருங்கடன். அப்ப இவரு குடும்பத்துக்காக சிறு கடன் மற்றும் பெருங்கடன் வாங்கி ஆமானத்தையும் இவர் குடும்பத்துக்கு சேர்த்துக்கிறாரு. 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கட்டாயம் திருமணத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன அவமானம் வந்து ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. கடன்கார கிரகங்கள் அப்படின்னு சொன்னோம்னா புதனையும் கேது தான் முக்கியமா சொல்லணும். ஏன்னா புதன் தான் யாரு அப்படின்னா காலம்சு தத்துவ படி 3ஆம் அதிபதி, வட்டியை கட்டக்கூடியவர், கடனை குறிக்கிறவர் 6ஆம் இடம், அவர் 6க்குரியவரும் புதனா தான் இருக்காரு. இப்ப புதனும் கேதுவும் 8ஆம் இடத்துல இருக்கு. இப்ப புதனும் கேதுவும் 8ஆம் இடத்துல இருக்கு. புதன் கேது இணைவு இருக்கிறதுனால இது வந்து டாக்குமெண்ட்டுகளை வச்சு கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு. அப்ப டாக்குமெண்ட்டுகளை வச்சு கடன் வாங்குறப்ப இவர் வந்து வங்கி கடன் இது மாதிரி எல்லாம் வாங்கினார் அப்படின்னா கட்டுறது ரொம்ப சிரமமாயிரும். பிரைவேட்ல வாங்கினாருன்னா தான் இவர் ரோசப்பட்டு கட்டுறதுக்கான வாய்ப்பு வரும். அப்ப அது சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் சுதாரணமா இருக்கணும். அடுத்து குரு பகவான் வந்து கேதுவோட சாரம் வாங்கியிருக்காரு. குருக்கேது இணைவு இருந்தாவே இவர் அமைதியா இருந்தா கூட சரி, சின்னதா ஒரு வீடு போடலாம்னு நினைச்சாருன்னா அது அப்படியே பெருசா மால்டு போட்டா என்ன அப்படின்ட்டு தேடி வந்து கடனை கொடுப்பாங்க. அப்ப தூங்கிட்டு இருக்கவனை எழுப்பி கர்நாடியா ஜாதகம் இது. அப்ப 6ஆம் அதிபதி 2ல இருந்து அவரே என்ன பண்றாரு அப்படின்னா 6ஐயும் பார்த்து 8ஐயும் பாக்குறதுனால இவருக்கு வந்து சாஸ்திரத்துக்காவது சம்பிரதாயத்துக்காக சிறு கடனாவது ஒரு வாழ்க்கையில் இருந்துகிட்டே தான் இருக்கணும். இப்ப முழு கடனை கட்டுறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. அப்படி கட்டினாலும் திரும்ப வந்து ஒரு மாதிரி ஏதாவது கடன் வந்துடும். இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்ப குரு தசா ராகு புத்தி போகுது. குரு பகவான் யாரு தசாவை நடத்துறோம்னா 6க்குரியவர் 9க்குரியவர். 9ஆம் இடத்துல கிரகம் இருக்கிறதுனால 6க்குரிய வேலையை ஸ்ட்ராங்கா செய்வாரு. 6ஆம் இடத்துல பாக்குறாரு. அப்ப கட்டாயம் வந்து கடன் நோய் எதிரி அப்படிங்கிறது வந்து வீடு தேடி வரும். அப்ப இந்த குரு தசாவில் வந்து கடன் கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கடன் கட்டணும்னா 5ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ இயங்கும். இங்க இயங்குது. அடுத்து பாத்தீங்கன்னா 2028 மேல சனி தசா சனி புத்தி வருது. அந்த சனி பகவான் யாரு அப்படின்னா 7க்குரியவரும் அடுத்து 8க்குரியவருமா இருக்காரு. அப்ப 7க்குரியவர் 2 இருக்கிறப்ப வெளியில இருந்து இவர் ஏதாவது தொழில் செஞ்சு அந்த வருமானம் வீட்டுக்கு வரலாம்.
ஏன்னா 7ங்கிறது வெளியிடும். அப்படி 6 வரைக்கும் உள்ள 7ங்கிறது வெளியிடும். வெளியில இருந்து வருமானம் வரலாம். அல்லது என்ன அப்படின்னா 8ங்கிறது என்ன அப்படின்னா இவருக்கு வந்து ஏதாவது பிக்சட் டெபாசிட் அல்லது ஏதாவது ஒரு டெபாசிட் அது மாதிரி இது போட்டிருந்தாருன்னா அத இவர் வந்து காலாவதி பண்ணி, ஏன்னா அதுக்கு விரயங்கிறது 7ஆம் இடம், அதுல வந்து இவர் வருமானத்தை எடுத்து வீட்டுக்கு கொண்டு வரணும். அந்த சனி தசா சனி புத்திட்ட நடக்க வாய்ப்பு இருக்கு 2030 வரைக்கும். அதுக்கடுத்து சனி தசா புதன் புத்தி வருது. சனி தசா புதன் புத்திக்கிறப்போ புதன் பகவான் 3க்கு 12க்குரியவர் 8ல இருக்க. 3ஆவது 8ங்கிறது லாக் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஆமானம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாம், லாக்குன்னு சொல்லலாம். இது பொருளாதாரம் சொல்லும்போது லாக் ஆக போகுது. 3ங்கிறது என்ன? ஆபரணங்களை கொண்டு போய் ஆமானம் வைக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடலாம். ஆனா 3ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கிறதுனால அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அதை கம்மியா தான் பண்ணணும், ஒரு 25%. அடுத்து வந்து 12ஆம் இடம் 75% செய்யறதுக்கு வாய்ப்பு. அப்ப 12ஆம் இடம் அப்படிங்கிறதுனா விரைய செலவுகள். அப்ப விரைய செலவுகள்னா என்ன அப்படின்னா கையை விட்டு பணம் வெளியே போச்சுனாலே அதுக்கு பேர் விரயம். அந்த விரயத்தை வந்து 8ஆம் இடத்துல செய்யறாரு. அப்ப 8ஆம் இடம் அப்படிங்கிறது என்னன்னா அவமானம் வம்பு வழக்கு அது மூலமா விரயமாகும் அப்படின்னு நெகட்டிவா சொல்லாம அதை ஏன் பாசிட்டிவா எடுத்துக்கலாம் இல்லையா? கையில எதுவும் பணம் இருந்ததுன்னா உடனே கொண்டு போய் லாக் பண்ணிடும். கடனை கட்டுறாங்க கிலோ இல்லையோ பணமே கையில இல்ல சாமி அப்படின்ட்டு கொண்டு போய் பேங்க்ல போட்டு டெபாசிட் பண்ணிட்டார் அப்படின்னா அப்ப லாக் ஆயிடும். அப்ப லாக் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா கட்டாயம் பொதுவா வந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடந்ததுன்னா கடனோ நோயோ ஏறியோ கட்டாயம் வந்துடும். அப்ப அதுக்கு நம்ம பரிகாரம் என்ன பண்றது அப்படின்னா பணத்தை பூரா கொண்டு போய் கடன் பாட்டில் இருக்கட்டும், வர இதை வந்து கையில இருக்க காசை விரயம் பண்ற மாதிரி பண்ணிக்கு வந்து நல்ல ஒரு பேங்கை பார்த்து டெபாசிட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்து கேது வர்றாரு 2033க்கு முன்னாடி. அவரும் அதே 8ஆம் இடத்தை தான் ஏற்கிறாரு. அவரு என்ன பண்ணுவாருன்னா இறுக்கி பிடிச்சுக்குவாரு. கேது நல்லா இறுக்கி பிடிச்சுக்குவாரு. அப்போ டெபாசிட்ட பண்ணுங்க. அதுக்கடுத்து 2034க்கு முன்னாடி சுக்கிரன் வர்றாரு. அவர் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் அவரு தான் இந்த ஜாதகத்துக்கு கடனை கட்டுறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கடனை கட்டு, கொஞ்சமா கடனையும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் அந்த காலத்துல வந்து 2034 2038க்குள்ள கொஞ்சம் கடனை கட்டி நிம்மதி ஆகிடலாம் சார். நன்றி, வணக்கம். சரிங்க சார். மேடம் ரேவதி மேடம் நீங்க ஹேண்ட் பண்ணிருக்கீங்கம்மா, சொல்லுங்கம்மா. சார்ட்ட ஒரு கொஸ்டின் மட்டும் சார். அவங்க அப்பா 9ஆம் ஸ்தானத்துல இடத்துல வந்து சூரியன் நிக்கிறதுனால கேட்டேன். அவங்க அப்பாவுக்கும் இவருக்கு வந்து அப்பானால உதவிகள் இருந்ததா, ரொம்ப இன்டிமேட்டா இருந்தாங்களா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சார். அவங்களுக்கு உறவு நிலை எப்படி? அதான் 9ஆம் இடத்துல சூரியன் நின்னாலே அப்பானாலே உங்களுக்கு இது பிரயோஜனமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்க சார். உங்க ஜாதகத்துல வந்து சந்திரன் வந்து நல்ல முறையில அமைஞ்சிருக்காங்க. அதனால தாயார் வந்து நல்லா இருப்பாங்க. நீங்க டாக்குமெண்ட்ஸ் அடமானம் வச்சு கடை வாங்கினீங்களா சார்? அவரு புதன் சம்பந்தப்பட்டு டாக்குமெண்ட்ஸ் அடமானம்ன்றது சொல்ல வந்தாங்க இல்லைங்களா, அதுதான் கேட்டேன். அவங்க சொன்ன மாதிரி வந்து இப்ப வந்து முடியல வந்து நண்பர்கள் கையில தெரிஞ்ச வகையில வந்து இதுவரைக்கும். ஓ சரிங்க சார். சார் நீங்க என்ன சார் கர்ணா சார்? ஆமா சார், அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறனால 3ஆம் இடத்துல நகைகள் சார். சரிங்க சார். சார் ராஜ் ரமேஷ் சார் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார், சொல்லுங்க சார். ஐயா இந்த 2008 என்ன நடந்தது ஐயா? ஒரு முதலாவது நிகழ்ச்சி வந்து இவருக்கு வந்து தகப்பனார் இறந்ததுன்றது ஜாதகர் சொன்னார் சார்.
வெளிநாடு போய் தான் சார் இங்க வாழ்ந்துட்டாரு. ஓகே ஓகே போய் அவர் வந்து ஒரு 10 வருஷங்களா அவர் வந்து வாழ்க்கையை கழிச்சிருக்காரு. நல்லது சார். இப்ப ஒரு வந்து நகை கட்ட முடியலன்னு அப்படி சொன்னாரு இல்லைங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான், குருன்றது வந்து சங்கநாயகிக்கு அதிபதி அவர் தான். அப்ப அவர் வந்து நான் நகை ஆரம்பத்தே பாக்குறதுனால 6, 8 அது இன்னும் வலுவடையறதுக்கான வாய்ப்பா தான் இருக்கும் ஐயா. ஏன்னா ஒரு அந்த தங்க நகை மட்டும் வட்டியே கட்ட முடியல அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப அவர் வந்து குருவுடைய காரத்துவம். அப்ப குரு வந்து 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால கட்ட விட மாட்டாருங்க ஐயா. அவர் இன்னும் கொஞ்சம் மேல வட்டி அதிகமாகிறதுக்கு தான் பாப்பாருங்க ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. நீங்க சொல்றது உண்மையான விஷயம்தான். இவரு ஜாதகப்படி தங்கத்துக்கும் இவருக்குமே வந்து ராசிப்படாதுங்கிறது தான் நம்ம வந்து அடிப்படையில நம்ம எடுத்துக்கிறோம். இரண்டாவது சார், சம்பந்தப்பட்ட இருக்கீங்களா சார்? வரக்கூடிய 3 வருஷத்துக்கு வந்து நம்ம வந்து ஜாதகத்தை நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போது, ஏன்னா கோச்சார சூழ்நிலைகள் மாறி மாறி வரும் பொழுது, கிரகங்கள் வந்து மாறி வரும்போது நமக்கு வந்து நல்லது கெட்டது எல்லாமே மாறிதான் வரும். நீங்க இந்த அஷ்டமத்து சனி காலங்கள் வரும் பொழுது உங்களுக்கு சனி தசையும் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கும். அந்த நேரத்துல வந்து நீங்க வந்து உங்களுடைய இருப்பிடத்தை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்து உங்க ஜாதகத்துல வருது. ரெண்டாவது, உங்க ஜாதகத்தை நீங்க சொந்தமா முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடாதுங்கிறதும் ஒரு அமைப்பு காட்டுது. உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்க அதுக்கு தகுந்து நீங்க சரி பண்ணிக்கங்க. கொஞ்சமாவது கடன் வச்சுக்கோங்கயா. சரிங்களா? இது வந்து பொருள் இது நன்றி வந்து அடுத்த ஜென்மம் படிச்சிருக்கேன். கொஞ்சம் ஏன்னா நன்றி ஒரு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக வந்து நீங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு மைண்ட்ல வந்து போய்கிட்டே இருக்கு. ஸோ இல்ல, அடிப்படையில வந்து உங்களுக்கு வந்து பொருள் சேரக்கூடிய அமைப்பு வந்துங்கிறது உங்க ஜாதகத்துல இல்லாத விஷயம்தான் உங்க ஜாதகம். அதே நேரம் உங்களுடைய வாழ்க்கை வந்து ஆன்மீக பாதையில தான் உங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த சனி தசையில கொண்டு போகுது. இது வந்து நீங்க உங்க கேள்வியை வளர்ந்துற மாதிரி கேளுங்க. சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே உங்களுக்கு பலன் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க உங்க ஜாதகத்துக்கு நாங்க சொல்லக்கூடிய பலனை சரியா இருக்கு. நீங்க அது வேற நன்றிக்கடன் ஏதோ சொல்ல வர்றீங்க, அது புரியல எங்களுக்கு. தெளிவா இல்லைங்க, உதவி கேட்டாங்க அப்படின்னா அவங்களை வந்து செய்யணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப ஸோ வந்து வந்து போவாங்க இல்லையா? அதே மாதிரி வந்து ஆத்மாத்மா அதை தீர்க்கறது வந்து முடியாது. ஸோ அது அதே மாதிரி வந்து போயிடுவாங்க, போக முடியுமா நீங்க தேடி வழி செய்யுது அந்த மாதிரி. அதாவதுங்க, உங்களுடைய ஜாதகப்படி நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து 10ஆம் பாவத்தை வந்து தாங்க கர்ம வினையை தீர்க்கக்கூடியதை வந்து நம்ம எடுக்கணும். அங்க 10ஆம் பாவத்தை பாத்தீங்கன்னாலே எந்தவித கிரகங்களுடைய பார்வையுமே அங்க வந்து இல்ல. 10ஆம் பாவம் கர்மஸ்தானம்ங்கிறது அங்க வந்து வெறுமையாத்தான் இருக்கு. அப்ப இங்க சனி பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து இருக்காரு. வேற பெரிய அளவுல வந்து உங்க ஜாதகத்துல வந்து தோஷம் கிடையாதுங்க. நீங்க வந்து கர்ம வினையை தீர்க்கணும், நான் நன்றி கடனை தீர்க்கணும்ங்கிறது சொல்லக்கூடிய அவசியம் வந்து உங்க ஜாதகத்துல இல்லாமதான் இருக்கு. எல்லாருமே வந்து திரும்ப செலுத்த போறாங்க. அதே நேரம் உங்களுக்கு உள்ளூர்ல வந்து நீங்க இருக்கிற கூடிய ஊர்ல வந்து வாழ முடியாதுங்கிறத உங்க ஜாதகம் காட்டுதுங்க. சரிங்க. இதோட நம்மளுடைய உங்க ஜாதக ஆய்வை நம்ம முடிச்சுக்கலாங்களா?
இதோட நம்மளுடைய ஜாதக ஆய்வை வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். கலந்து கொண்டவங்க அனைவருக்குமே நன்றி. எல்லாரும் விடைபெற்றுக் கொள்ளலாம். தேங்க்யூ. நன்றி.